இந்த ஜாதகி உயிரோட இருக்க வாய்ப்பே இல்லை. நீங்க சொல்ற மாதிரி இந்த ஜாதகி உயிரோட இருந்தா அவ உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் அந்த ஜாதகிக்கு சொந்தமானதா இருக்காது. அமைச்சர் கொடுத்த விஷத்துல செத்து உயிர் பொழிச்சது துர்காவா இல்ல துர்கா உடம்புல இருக்கிற மாரியா? ஒண்ணுமே புரியலையே. இதை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும். சிஸ்டர், போன காரியம் என்னாச்சு? சிஸ், நான் ஒரு வேலையா போனேன்னா அந்த வேலையை வெற்றிகரமா முடிக்காம வருவேனா சிஸ்டர்? ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சாமியாருடைய போன் நம்பரை வாங்கிட்டு வந்திருக்கிறேன் சிஸ்டர். சாமியாரா? ஆமாம் சிஸ்டர். அவர் பேரு கண்ணபிரான் சுவாமிகள். அவரு சாதாரணமான ஆள் கிடையாது சிஸ்டர். ஆவிகளுக்கெல்லாம் கண்ணபிரான்னு பேரை கேட்டாலே சிம்ம சொப்பனம் சிஸ்டர். ஆவிகள்லாம் பயந்து அலறுன்னு வேற சொல்றாங்க சிஸ்டர். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. துர்கா உடம்புல இருக்கிறது என்னால கொல்லப்பட்ட மாரியா அப்படின்னு எனக்கு தெரியணும் சிஸ்டர். அதுக்கு அந்த கண்ணபிரான் சுவாமிகள் மனசு வைக்கணும் சிஸ்டர். அந்த கண்ணபிரான் சாமியாருக்கு போன் போடு. போட்டுருவோம். லைன் போகுது சிஸ்டர். இந்தாங்கோ குருஜி, உங்களுக்கு போன். நமச்சிவாய. ஓம். ஹலோ. வணக்கம் குருஜி, என் பேரு தாரா. துர்கா உடம்புக்குள்ள இருக்கிறது யாரு, அது மாரியா அப்படின்னு எனக்கு தெரியணும். நீங்க தான் எப்படியாவது அதை கண்டுபிடிச்சு சொல்லணும். கவலைப்படாதீங்க, நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். ரொம்ப சந்தோஷம் குருஜி. நாளைக்கே உங்க வீட்டுக்கு வர்றேன். வீட்டுக்கு வரீங்களா? ஆமா, உங்க வீட்டுக்கு வந்து ஒரு யாக பூஜையை நடத்தணும். அந்த யாக பூஜைக்கு நீங்க சொல்ற அந்த பொண்ணும் வரணும். என்னால அப்பதான் கண்டுபிடிச்சு சொல்ல முடியும். சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க. சரி, நான் ஏற்பாடு பண்றேன். நல்லது. இந்தாங்க. என்ன சிஸ்டர், சுவாமிகள் என்ன சொன்னாரு? நாளைக்கு வீட்டுக்கு வராராம். வீட்டுக்கா? ஆமா, வீட்டுக்கு வந்து யாக பூஜை செய்யணுமா. அந்த பூஜைக்கு அந்த துர்காவை வர வைக்க சொல்றாரு. அப்பதான் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாரு. என்னது, துர்கா வரணுமா? இப்ப என்ன சிஸ்டர் பண்றது? உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா வீட்ல பூஜையை நடத்தணுமாமா. பூஜைக்கு அந்த துர்காவும் வரணுமா. சுத்தம். நமக்கு வேற ஆப்ஷனே இல்ல.